வணக்கம், நான் உங்கள் ஆஷிக். இன்றைக்கி நம்ம பிஹைண்ட் டெமோக்ரஸி எபிசோடில் ஒரு சென்சேஷனான டாப்பிக்கை வந்து கவர் பண்ணியிருக்கோம். மணிமாறன் அப்படின்ற ஒரு லைட்மேன் வந்து மணிரத்னம் அவர்களோட குரு படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது விஷக்காய்ச்சல் தாக்கி அவரோட கை கால் வந்து செயலிழந்து போயிடுச்சு அப்படின்னு வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக மெட்ராஸ் டாக்கீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மணிரத்னம் சார் படத்தில் குறைஞ்சது 100 பேராச்சும் வேலை பார்ப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களா போயிட்டு பர்சனல் கேர் எடுத்துகிட்டு இருக்க முடியாது, அது சாத்தியமும் கிடையாது. ஸோ அவருக்கு வந்து முடியாமல் போன காரணம் அவங்க யூனியனில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கேர் எடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு வர சொல்லியிருக்காங்க. ஸோ இது முழுக்க மணிரத்னம் சார் அவரோட பேரை வந்து களங்கப்படுத்துவதற்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி மணிமாறன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு இன்டர்வியூ அவரோட ஸ்பாட்டுக்கு, அதாவது அவர் எங்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்காரோ அந்த இடத்துக்கே போயிட்டு நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். வணக்கம் ஐயா, உங்கள் பேர்? என் பேர் மணிமாறன். லைட்மேன் துறையில் வந்து எத்தனை வருஷமாக இருந்தீங்க? எத்தனை வருஷமாக பணியாற்றுறீங்க? நான் வந்து 89 இருக்கேன் சார். கடந்த 18 வருஷமாக 19 வருஷமாக லைட்மேன் ஒர்க் பண்ணுறேன். பேசிக்காக நான் மணி சாரோட ரசிகன். அவர் படம் எந்த படம் இருந்தாலும் வேலை செய்யணுன்ற உடன்பாட்டில் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் கன்னத்தில் முத்தமிட்டால் ஆயுத எழுத்து படம் மரமணிச்சு. கடைசியாக அவருடைய ஃபோக்கஸ் யூனிட்டில் 2006 பொருன்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ஒரு யூனிட்லேயே ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய புது வாழ்க்கையை நினச்சி தான் நான் பண்ணியிருந்தேன். அப்போது சென்னை பெரம்பூர் பின்னமில்ல வேலை செய்யும்போது விஷக்காய்ச்சல் வந்துடுச்சு. ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் பட்டு ஆயிடுச்சு. வித்தின் 1 ஹவரில் எனக்கு ஜுரம் வந்துடுச்சு. அந்த இன்ஃபெக்ஷன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த ஒரு இது ஷூட்டிங் ஸ்பாட்டில் சென்னை பெரம்பூர் பின்னமில்ல நடந்தது. ராமச்சந்திரா மருத்துவ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது 2 லட்ச ரூபா இருந்தால் இதை க்யூர் பண்ணலாம், 1 மாதத்தில் சரி பண்ணி மறுபடியும் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து இல்லை சார், என்ன காசு இல்லைங்க. அன்றைக்கி வேலைக்கு போன காசு 500 ரூபா கொடுத்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டேன். அப்புறம் ஜிஹெச்சில் போனேன். 15 நாள் ஐசியூவில் இருந்தேன். 10 நாள் ஜென்ரல் வாரில். பல கட்டத்தில் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு 2 லட்ச ரூபா உதவி பண்ணுங்கள், நான் திருப்பியாவது கடனை திருப்பி கொடுத்துட்றேன், என் லைஃபு, என் எதிர்காலம் 18 வாழ்க்கை, என் மனைவி, குழந்தைகள், வீட்டுக்காரெல்லாம், அக்கா எல்லாமே நான் தான் பார்த்துருந்தேன். கிட்டத்தட்ட 7 பேர் நான் பார்த்துருந்தேன் எங்கள் அம்மாவோட சேர்த்து. கடந்த 2012 எங்கள் அம்மாவும் தவறிட்டாங்க. ஒரு மகனாக பெத்த தாய்க்கு இந்த கையால் கொல்லி போட முடியல. அன்றைக்கே நான் செத்து போயிட்டேன். ஒரு பிள்ளைக்கு அப்பாவா, ஒரு மனைவிக்கு கணவனா என்னால் எதுவுமே செய்ய முடியல. என் வாழ்வாதாரம் அழிஞ்சு போச்சு. இயக்குனர் மணிரத்னத்தை நான் வீல் சேரில் போய் பல கட்டங்களில் பார்க்க முயற்சி பண்ணேன். ஆனால் அவர் என்னால் எதுவுமே செய்ய முடியாது, நீங்கள் சங்கத்தில் போய் கேளுங்கன்னு சொல்லிட்டார். என்னுடைய மருத்துவ செலவு 2 லட்ச ரூபா, உங்களால் ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள், முதல் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நான் எங்கேயாவது பண்ணி எல்லாம் செஞ்சுக்கிறேன், எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என் மனைவி வீல் சேரில் தள்ளிட்டு தான் வந்தாங்க. அடையாருக்கு போகிறதுக்கு ஆட்டோ காசு 200 ரூபா செலவு பண்ணாங்க. நான் திரும்ப வரதுக்கு இல்லை. என் மனைவி வந்து ஏதாவது பண்ணுவாங்க, கண்டிப்பாக கவலைப்படாதீங்கன்னு சொன்னதுனால மத்தியான சாப்பாடுக்கு இந்த 100 ரூபாயை எடுத்து நான் செலவு பண்ணேன். திரும்பி வரத்துக்கு ஆட்டோ காசு இல்லை. அங்கேயும் தள்ளிட்டு வந்து நைட்டு 8 மணிக்கு 9 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். அந்த நைட்டு என் வாழ்க்கையாக முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இதெல்லாம் அவர் வந்து 2007 போய் பார்த்துட்டு 1 வருஷம் கழிச்சு திருப்பி போய் பார்த்தேன். ஒன்றுமே செய்யலை. அன்றைக்கி நைட்டு எல்லோரும் படுத்துட்டாங்க. தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு கதவு திறக்க போனால் கதவு தாப்பால் போடுறது தாப்பால் எட்டலை. ஓங்கி தட்டுனால எங்கள் வீட்டில் எல்லாருமே ஏஞ்சிட்டாங்க. நான் உங்களை காப்பாற்றுறேங்க வீட்டு வேலைக்கு போய் அப்படின்னு என் மனைவியும் என் அக்காவும் இன்னைக்கு என்னை பார்த்துட்ருக்காங்க. என் லைஃபு, என் எதிர்காலம், என் ஆசை நான் வேறு 2 லட்ச ரூபா உதவியில் பண்ணல. 2006 நாயகன் ஒரு படம் மணிரத்னம் பண்ணார். 4 பேருக்கு நல்லது செஞ்சால் எதை செஞ்சாலும் தப்பு இல்லைன்னு படத்தில் சொன்னார்ல, உலக நாயகன் கமலஹாசனை வச்சு சொன்னார்ல. நிஜ வாழ்க்கையில் ஒரு 10 ரூபா கொடுத்து என் லைஃப்பை காப்பாற்றுக்கு துப்பு இல்லை. அப்போது இயக்குனரோட உருவம் என்ன? ஏற்கனவே உலகம் ஃபுல்லாக 2,68,00,000 மாற்றுத்திறனாளிகள் வாழ்வாதாரம் செத்து பொழைச்சிட்ருக்காங்க. ஒரு நாள் அவன் கழிவறை போகிறது திரும்பத்துக்குள்ளே 10 வாட்டி சாவறதுக்கு சமம். மாற்றுத்திறனாளி லைஃப் அப்படி போயிட்டுருக்கு. இந்த லட்சத்தில் இன்னும் இந்த மாதிரி அலட்சியம் பண்ணி என்ன மாதிரி ஆட்களை சேர்த்தா அவங்க வாழ்க்கையை யார் காப்பாற்றுறது? இனிமேலும் கடந்த 10 வருஷமாக நான் போய் கேட்டேன், பண்ணலை. இது கடைசி உண்ணாவிரதம். இந்த உண்ணாவிரதத்தில் என்னுடைய லைஃப், அன்றைக்கி என்னுடைய சம்பளம் 300 ரூபா, இன்றைக்கி என்னுடைய வேலைக்கு 1000 ரூபா வாங்குறாங்க. கடந்த 10 வருஷமான வருமானம், என் லைஃப், எதிர்காலம் போச்சு.
எனக்கு 25 லட்ச ரூபா இயக்குனர் மணிரத்னம் கொடுக்கணும். அவர் கொடுக்காத பட்சத்தில் இனிமேல் நான் வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அது கொடுக்கறதே ஆறுதல் தான். இல்லைன்னா அவர் வீட்டு முன்னாடி தற்கொலையோட என் பணம் தான் கிடக்கும். இதெல்லாம் மாறுதலே கிடையாது, எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. என் வாழ்வாதாரம் காப்பாற்றப்படணும், எனக்கு இழப்பீடு தரணும். இனிமேலும் இந்த பேட்டியை பார்த்தோம், இந்த நியூஸ் வெளியே போயும் ஒரு கம்முனு இருந்தார்னா யார் சொல்லியும் கேட்க மாட்டேன். அது நான் மட்டுமா, என் மனைவி குழந்தையோடையான்னு அடுத்த கட்ட முடிவு தான் நான் பண்ணுவேன். ஆனால் சாவறது நிச்சயம், மாற்றமே கிடையாது. லைட்மேன் சங்கத்தில் அதே மாதிரி எனக்கு குடும்ப நிதியாக 2 லட்ச ரூபா கொடுக்கணும். 2006லேருந்து 9 வரையும் அலைஞ்சேன், கொடுக்கல. லேபர் கோர்ட்டில் கேஸ் போட்டேன், 2 லட்ச ரூபா கொடுக்க சொன்னாங்க. அந்த 2 லட்சம் கொடுக்கறதுக்கு 20,000 ரூபா லைட்மேன் சங்க செயலாளர் வாங்கினார். அதையாவது கொடுத்தாரா? இல்லை. 1 லட்ச ரூபாயை 2 மாதம் கழிச்சு கொடுத்துட்டு மீதியை நான் தரேன் அப்படின்னு சொன்னார். திருப்பி கொடுக்கவே இல்லை. 1 லட்ச ரூபாய் இப்போ கொடுத்துருக்காங்க லைட்மேன் யூனியன்லேருந்து. 2 லட்ச ரூபாய்க்கு பதிலாக 1 லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு திருப்பி கொடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் எங்கள் மாமா ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கார், உன்னால் என்ன முடியுமோ பார்த்துக்கோ. இல்லை, எனக்கு ஒரு சந்தேகம் தாயா. இப்போ 2007லேயே வந்துட்டு நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டீங்க, 2006லேயே பாதிக்கப்பட்டீங்க. ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்கு இந்த போராட்டம் வந்து வச்சுருக்கீங்க? இல்லை, இதுக்கு முன்னாடி போன வருஷம் மெட்ராஸ் டாக்கீஸ் ஆஃபீஸ் முன்னாடி 1வது இருந்தேன். அந்த மேனேஜர் வந்து வெளியே வந்து கேட்டார் என்ன விஷயம்னு. உண்மையான தொழிலாளியாக இயக்குனர் மணிரத்னத்துக்கு உண்மையான தொழிலாளியாக இருந்தான்னா அன்றைக்கி அந்த ஆள்கிட்ட சொல்லியிருப்பார்ல, இயக்குனர்கிட்ட சொல்லலை. இந்த மாதிரி வந்து நான் 1வது இருக்கேன்னு, இருப்பா எங்கே வேணா போயிரு, இங்கே இருக்காத அப்படின்ட்டு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லி வர வச்சு என்னை மத்தியானம் போலீஸுக்கு ஆட்டோவில் வச்சு கலைக்கப்பட்டது. இது அன்றைக்கி 3/2/2016 இது நடந்த நாள். அதுக்கப்புறம் 10/3/2016 இதே வள்ளூர் கோட்டத்தில் 1வது இருந்தேன். அது மக்கள் தொலைக்காட்சியில் வந்துச்சு. அதுக்கு எல்லாமே ஆதாரம் இருக்கிறது. ஆதாரம் இருக்குது. கேப்டன் டியில் அன்றைக்கி 3ஆம் தேதி பண்ணதுக்கு கேப்டன் நியூஸில் அன்றைக்கி சாயங்காலம் வந்துச்சு. அப்படி இருந்தும் எதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் பல கடிதங்கள் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், இது கடிதங்கள் அத்தனையுமே அவருக்கு போட்ட ரிட்டன் லெட்ரு, இது சங்கத்து மெம்பரான கடிதம், போட்ட கடிதத்துக்கான காப்பி, இதில் என்ன எழுதிருக்கேன் நீங்களே படித்து பாருங்கள். எனக்கு இந்த மாதிரி ஆயிட்டேன், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி தான் எழுதிருக்கேன். இல்லை ஏதாவது ஒரு வார்த்தை தப்பாக இருக்குன்னு பாருங்கள். அதாவது இப்போ மாதிரி உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் இதெல்லாம் உங்களுக்கு யார் உங்களுக்கு ஆதரவாக கொடுக்குறா? இப்போ என்றைக்கு வந்து என்னுடைய நண்பர்கள் மாற்றுத்திறனாளிகள் தான். புரியுதுங்களா? எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. நண்பர் பச்சையப்பன், நாகதாஸ், இவங்கெல்லாம் வாழ்வில் ரொம்ப கஷ்டம். அவங்க சில நம்பிக்கை கொடுத்துருக்காங்க, எனக்கு ஆதரவு கொடுக்குற அந்த தைரியத்தில் நான் இன்றைக்கி உட்காந்துருக்கேன். இது என்னுடைய கடைசி முயற்சி. இந்த கடைசி முயற்சின்னு தோற்று போனால் அவருக்கு எனக்கு மட்டும் இந்த இழப்பீடுக்காகல, இன்னும் ஒரு தொழிலாளியை யாரும் அலட்சியப்படுத்தக்கூடாது. எந்த துறையாக இருக்கட்டும், இனி ஒரு தொழிலாளியை எந்த ஆளாக இருந்தாலும் அலட்சியப்படுத்தக்கூடாது. அதுக்கு என்னுடைய உயிர் பலி போனால் பரவாயில்ல. இல்லை, இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் வந்து 25 லட்ச ரூபாய் கேட்டிருக்கீங்க. அந்த 25 லட்ச ரூபாய் கிடச்சிச்சின்னா உங்கள் காலை வந்து குணப்படுத்திட முடியுமா? இல்லை, 25 ரூபா கொடுக்க வேணாம். என் வருமானம் 10 வருஷமாக வருமானம் போச்சு, அதை கொடுக்கட்டும். என் கை காலை அவரே சரி பண்ணட்டும், பழைய அடையாளத்தை திருப்பி கொடுக்கட்டும், என்னை வேலை செய்கிற மாதிரி எதை வேணாலும் ஏற்றுக்கட்டும். ஆனால் அந்த 10 வருஷமான வருமானம் இழப்பை கொடுக்கணும்ல, அந்த இழப்பை கொடுக்கணும். இந்த பட்ட வலி, நான் வேதனை. ஒரு சராசரி வீட்டில் ஒரு ஆம்பளை வேலைக்கு போயிட்டே இருந்தவன் திடீர்னு வேலைக்கு போகலாம், வாழ்வியல் எப்படி இருக்கும்? முதல்ல நமக்கு மரியாதை இருக்குமா? இந்த மாற்றுத்திறனாளி வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் தெரியும். இந்த மாற்றுத்திறனாளி மாதிரி குழந்தையா, அம்மாவா, அக்காவா, அப்பாவா எத்தனோ வீட்டில் வச்சு பாதுகாத்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு என் வலி புரியும். தயவு செஞ்சு இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நம்பி தான் இங்கே உட்காந்துருக்கேன். எனக்கு பணபலம் கிடையாது, மக்கள் பலம் தேவையில்லை. மனசாட்சி நடந்தது உங்கள் முன்னாடி ஒப்படைச்சிட்டேன். இனிமே அலட்சியப்படுத்தக்கூடாது, என் உயிரை எடுத்துங்க. சமீபத்தில் டெல்லியில் உட்காந்துக்க விவசாயிகள், ஊருக்கு சோறுபட்ட விவசாயி 35 நாளாக உட்காந்துருக்கான். யார் பார்க்குறாங்க? யாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துருக்கீங்கல்ல. 2 கேட்டகரி. இப்படித்தான் வாழணும் ஒரு வாழ்க்கை, எப்படி வேணாலும் வாழ்றாலும் ஒரு வாழ்க்கை, இப்படித்தான் வாழணும் வழிவகுத்துங்க. நாளைக்கு நமக்கு சோறு இல்லைன்னா வெளிநாட்டுக்காரன் அவன் சொல்கிற வேலையை தான் வாங்கணும், அவன் சொல்கிறதால சாப்பிட்ணும். 2 கோடி 58 லட்சம் மாறி இருக்கானா? அதுக்கு என்ன காரணம்? அலட்சியம். 50 வருஷம் முன்னாடி எத்தனை பேர் இருந்தா மாற்றுத்திறனாளி? நீங்கள் பார்க்குறவெல்லாம் மூளைக்கு மாற்றுத்திறனாளி செத்து பொழைச்சிட்ருக்கான். ஒரு சராசரி வாழ்க்கையிலே ஒரு பொழப்பு கஷ்டமாக இருந்தால் நாய் பொழப்புன்றீங்கல்ல, அந்த நாய் பொழப்பு கூட எங்களுக்கு மாற்றுத்திறனாளி கிடையாது, தெரியுமா? எங்கள் லைஃப்பை மாற்றக்கூடிய இது ஒரு நம்பிக்கை தான். 25 லட்ச ரூபா என்ன பண்ண முடியும்? நான் திரும்பி நடக்க முடியுமா? எனக்கு 25 லட்சம் வேணாம், எனக்கு வேணாம்.
இந்த 10 வருஷமாக சம்பாதிக்க இழப்பு வச்சுல அதை கொடுங்க. என்னை மணிரத்னம் சார் நடக்க வைக்கிட்டோம். நான் என்ன மாட்டேன்னு நான் சொல்கிறேன். அவரால் முடிஞ்சா செய்ய சொல்லு. மனிதநேயம் ஒரு 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 நொடியாகவே இருந்தால் எனக்கு லாரன்ஸ் மாஸ்டருக்கு என்ன சம்மந்தம்? 2008 மாஸ்டர் சார் போய் பார்த்தேன். லாரன்ஸ் மாஸ்டர் காலையில் ஃபேமிலியோடு போனேன். மத்தியானம் நானும் என் மனைவி குழந்தைக்கு சாப்பாடு போட்டு 10,000 ரூபா பணம் கொடுத்தாரு. எந்த சம்மந்தமே கிடையாது. அவர் படத்தில் வேலை செய்யலை, எனக்கு எதுவுமே தெரியாது. அவர் பார்த்துட்டு என்னால் முடிஞ்சது தம்பி இதை பார்த்துங்கன்னு சொல்லி கொடுத்தா என்ன காரணம் இருக்குது? மனிதனை வந்து மனசில் தானாக வரணும். மனிதனையம் பண்ண 4 பேருக்கு உதவி செஞ்சால் எது செஞ்சாலும் தப்பு இல்லை நீ சொல்லியில்ல. அப்போ நீ செய்கிற கதையில் எதையாவது கொஞ்சமாவது 10% உண்மையாக இருந்தால் என்னை பார்த்துருப்பீங்கள்ல. உங்ககிட்ட வேலை செய்கிற ஆளும் உனக்கு உண்மையாக இல்லை. உங்களுக்குள்ளே மனசாட்சி இல்லை. நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு கடைசியில் கேட்டிங்களே, நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் நல்லவனாக இருந்தால் எனக்கு இழப்பீடு கொடுங்க. இல்லைன்னா இவனடா சொல்கிறது நம்மளா செய்கிறதுனா கண்டுக்காமல் இருங்க. நான் மக்கள் கையில் ஒப்படைச்சிடுறேன். ஆனால் இதுக்கு மேலே எந்த காரணம் தப்பு போனாலும் தாமதம் படுத்தினாலும் என் உயிர் போகும். என் வீட்டில் நான் நிம்மதியாக இல்லை. நான் என்னால் எதுவுமே செய்ய முடியல. என் மனைவி வீட்டு வேலை செஞ்சு என்னை காப்பாற்றுறான். எங்கள் அக்கா வீட்டு வேலை செஞ்சு என்னை காப்பாற்றுறாங்க. என்னுடைய அடையாளம் போச்சு. நான் கௌரவமாக 10 ரூபா செலவு பண்ண முடியல. பாருங்கள் கையை. இந்த கைனால் என்ன பண்ண முடியும்? பொதுவாக சொல்லுவாங்க, என்ன ஒருத்தன் பிச்சை எடுத்தான்னா கை கால் போச்சா பிச்சை எடுக்கிறேன் நல்லா தானே இருக்கேன்னுவாங்க. அப்போ கை கால் போனால் பிச்சை தான் எடுக்கணுமா? அவன் வாழக்கூடாதா? நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். நான் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இழப்பீடு கொடுங்க. இல்லை நீ எப்படின்னா போடா, நீ என்னடா என்ன பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டுக்காமல் போங்க. இந்த பதிவு எனக்கு இதுக்கப்புறம் எது நடந்தாலும் நீங்கள் தான் காரணம். போனால் போயிட்டு போகுது. என் லைட்மேன் சங்கம் செயலாளர் காரணம். கண்டுக்கலை. உன்னால் என்னடா பண்ண முடியும்னு கேட்டான். அதான் நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன். இதுக்கு பிறகு நான் சுடுகாடு போனாலும் சரி, இருந்தாலும் செத்தாலும் நான் கவலைப்படுற தயாராக இல்லை. முடிஞ்சால் காப்பாற்றுங்க. இதை பார்க்குற நண்பர்கள் முடிஞ்சால் இந்த நியூஸ் உங்கள் செல்ஃபோனுக்கு வந்தால் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், மக்களுக்கு தெரியப்படுத்துங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு 1000 வேலை இருக்கட்டும், 1 நிமிஷமாவது 10 நிமிஷமாவது உங்களான எஃபர்ட்டை போடுங்க. அந்த விவசாயிக்கும் அதே மாதிரி ஏதாவது சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சோறு போடுறவங்க இன்றைக்கி கிடைக்கிற அரிசி வந்து 40 ரூபா, இன்னும் 10 வருஷம் போச்சுன்னா 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா ஆச்சரியப்படுத்துக்கல. கண்டுக்காமல் இருக்காதீங்க. எதையுமே தீர்வு காணுங்க. நமக்கு என்னன்னு போகாதீங்க. 4 குடிசைக்கு முன்னாடி தீ பிடிச்சதுன்னா நாளைக்கு நம்ம குடிசைக்கு வரும். நம்மளும் தீப்பத்தி எரிவோம். தெரியுமா? செத்து போயிடுவோம். அதை காப்பாற்றுறது தான் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்கு தகுதி இருக்கா இல்லையா நான் பேசுகிறது என்னன்னு எனக்கு தெரியாது. என் மனசில் பட்டது சொல்கிறேன். நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன். கடைசியாக எல்லாம் இழந்துட்டேன். உயிர் மட்டும் இருக்குது. அது மணிரத்னத்துக்காக போட்டோம். தயவு செஞ்சு எனக்கு புது வாழ்க்கை கொடுங்க. எனக்கு புது வாழ்க்கை கொடுப்பீங்க நம்பிக்கையில் தான் இங்கே உட்காந்துருக்கேன். இல்லை கொடுக்கலையா நான் போகிறேன். இந்த மண் உலகத்தில் வாழ தகுதி இல்லைன்னு போகிறேன். உழைக்க எப்போ முடியலையோ, உழைச்சி எப்போ சாப்பிட முடியலையோ, என் சாப்பாடு நான் உழைச்சி சாப்பிட முடியலையோ, நான் இந்த பூமியில் வாழ தகுதி இல்லை. அந்த தகுதியை இழந்துட்டேன். அந்த தகுதியை இழந்துட்டேன் நான். அதோட என்னால் வாழ இந்த 10-12 வருஷம் வாழ்ந்ததே பெரிய விஷயம். எனக்கு மறு லைஃப் வேணும். நான் கம்பீரமாக வாழணும். அதுக்கு வேணும். அதுதான் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன்.